கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சீராக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை தண்ணீரில் விட்டு நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். கல்லப்பள்ளி ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் 200 மீட்டர் தூரத்தில் காவிரி ஆறு இருந்தும் 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வந்து கொண்டிருந்ததாகவும் கடந்த 2 மாதங்களாக அந்த தண்ணீரும் வருவதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். ஊராட்சி செயலாளர் இல்லாமல் பெயரளவிற்கு மட்டுமே கிராம சபை கூட்டம் நடைபெற்றதாக விமர்சித்த பொதுமக்கள் மனு கொடுப்பது தண்ணீரில் எழுவதற்கு சமம் என கூறி கோரிக்கை மனுக்களை தென்கரை வாய்க்கால் தண்ணீரில் விட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிராம சபை கூட்டத்திற்கு உயர் அதிகாரிகள் யாரும் வரவில்லை. அந்த காரணத்திற்காக நாங்கள் இந்த மனுவை தண்ணீரில் விட்டு எங்களுடைய கோரிக்கையை தண்ணீரே பார்த்து கொள்ளட்டும், அரசு அதிகாரி யாரும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் தண்ணீரில் கொடுத்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம். சென்னையை அடுத்த மதுரவாயலில் போதையில் பள்ளி மாணவிகளிடம் அத்துமீறிய இளைஞரை காவல்துறையினர் கடமைக்கு எச்சரித்து அனுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி மாலை 6 மணி வரை நீடித்தது. அப்போது வீடு திரும்ப தயாராக இருந்த மாணவிகளிடம் போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் அத்துமீற முயன்றார். இதுகுறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அங்கிருந்த காவலர்களிடம் முறையிட்டதில் பெயரளவுக்கு போதை இளைஞரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். பெண்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொடுக்கும் தண்டனை இதுதானா என அங்கிருந்த பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். ஒரே நிமிஷம் அந்த பொண்ணு எழுதி கொடுத்துச்சுன்னா முடிஞ்சுவோம் கதை. லெட்டர் எழுதி கொடுத்துச்சுன்னா என்ன மிரட்டற? கிளாஸ்ல 2-3 வாட்டி போனா என்ன மிரட்டற? என்னைய கால வச்சு என்ன எல்லாரும் தெரியும்.